எம்மாடி அம்மா தர்சிகாமா என்னம்மா இது? அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிங் போட்டா மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்களும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க போடுற ஆக்டிங் வந்து பக்காவா வெளியே தெரிய ஆரம்பிச்சு. நீங்க எல்லாமே கண்டென்ட் காண்டி பண்றீங்க, கூட இருக்க ஆட்களை கூட கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களே கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாருமே கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு நேற்று ஒரு நாடகத்தை போட்டீங்க தெரியுமா? அது எப்படியே முத்துக்குமரன் கிடைச்சப்போ கிடைச்சிட்டான்டா அவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் மிதிச்சா நான் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு சொல்லி எல்லாமோ நாடகத்தை போட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சு அவளை செஞ்சு முடிச்சுட்டு நேத்து எப்படி பாவமா இருக்கா, அவனை நினைச்சு வருத்தமா இருக்கா, அவனை தூங்கிட்டு அவனை எழுப்பி மன்னிப்பு கேட்கறீங்களா? என்னங்க இது? உங்க நாடகத்தை தான் முத்துக்குமரனே கண்டுபிடிச்சானே. முத்துக்குமரன் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு நேத்தே பேசி முடிச்சாங்க. பயங்கரமான வன்மத்தில் சுத்துது அந்த பொண்ணு. சோ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், இவ்வளவு வன்மத்தில் இருக்கணும் எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும். இது தெரியாம தர்சிகா நேத்து நைட்டு திருப்பி நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேத்துக்கான எபிசோட் நீங்க கவனிச்சிருப்பீங்க, எபிசோட் லாஸ்ட்ல ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்களா? அந்த சீன் ஆக்சுவலா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வெளியே வந்து நம்ம தர்சிகா, பவித்ரா, அன்சிதா இவங்க மூணு பேர் உட்காந்து சும்மா நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தர்சிகா வந்து நார்மலா கேட்கறாங்க, இன்னைக்கான டாஸ்க்ல வந்து முத்துக்குமரன் பெருசா சுறுசுறுப்பா இல்ல, ரொம்ப சாடா இருந்த மாதிரி இருந்தல, அவன் ஏதோ டல்லா எனக்கு ஃபீல் ஆனான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த டாஸ்க்ல முதல் நாள் எவ்வளவு ஃபயரா இருந்தான், அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் கொஞ்சம் டல் அடிச்சிச்சு, அப்புறம் கடைசி நாள் இன்னைக்கு சம ஃபயரா இருந்தான், வச்சு செஞ்சுட்டு இருந்தான். முக்கியமா டப்பாலாம் ஓடிச்சு தெரிச்சு அந்த மாதிரி பயங்கர சம்பவம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி சம்பவம் பண்ணும் போதும் உங்க கண்ணுக்கு அவன் ரொம்ப டல்லா ஒண்ணுமே இல்லாம ரொம்ப மூட் அவுட்டா தெரிஞ்சான்னா உங்க கண்ணுல ஏதோ பாதிப்பு இருக்கு. மேபி உங்களோட கண்ணு வந்து அவர் மேலே இருந்திருக்கலாம், விஜய் விஷால் மேலே இருந்திருக்கலாம், அதனால பெருசா கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது கரெக்ட் தானே. இப்போ ரெண்டு கார் இருக்கு நினைச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச கார் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்ச காரை மட்டும் தான் பார்ப்பேன். சைடில் எவ்வளோ விலை கூடின கார் இருந்தாலும் சரி அதை பார்க்க மாட்டேன், நான் எனக்கு பிடிச்ச காரை மட்டும் தான் பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். அங்கே சண்டை நடக்குது, என்னமோ நடந்துட்டு போட்டு, ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம அவங்கள தானே பார்ப்போம். அந்த வகையில் தர்சிகா அவர்களுக்கான பார்வை வந்து இப்படி இருந்தாலும் டக்குன்னு இப்படி திரும்பி போயிட்டு நினைக்கிறேன். அந்த வகையில் முத்துக்குமரன் பெருசாக அவங்க கண்ணுக்கு தரல போல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அன்சிதா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க, என்னன்னா அவன் கொஞ்சம் சேடாக தான் இருக்கான். அது நேற்று நைட்லேருந்தே கொஞ்சம் அந்த டாஸ்க்கு அப்புறமே சேட் ஆகிட்டான். அவன் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கினால அதுக்கப்புறமே சேட் ஆகிட்டான். முக்கியமாக அவன் சொல்லி ஃபீல் பண்ணதே நம்மள நிறைய பேருக்கான உண்மை முகம் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் என் மேலே வன்மத்தை காட்டிட்டாங்க, இப்பெல்லாம் இப்படி இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சில பேர் மேலே கோவத்தில் இருக்கான். முக்கியமாக ஓ மேலே இருக்கான், நீ அங்கே நிறைய பண்ண தெரியுமா, அந்த விஷயங்கள் வந்து அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னானே. அந்த இடத்துல தர்சிகா புதுசாக ஒரு நாடகத்தை போட்டுறாங்க. நான் என்னடா பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலடா, ஏடா இப்படி எனக்கு புரியலடா என்னடா சொன்னான்னு கேட்டா பவித்ராங்கிறது தெளிவாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. நான் பேசுவேன் முத்து சொல்லிட்டான், நான் மாட்டினோடனே இங்கே நிறைய பேர் என்னை வச்சு செய்கிறாங்க, இப்போதான் இவங்களுக்கான வன்மங்கள் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி முத்து சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் தர்சிகா என் மேலே இவ்வளோ வன்மத்தில் இருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்லன்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்புல. ஓகேவா? எடுத்து வச்சுன்னு தர்சிகா சொல்கிறேன்னு தெரியுமா, அங்கே உண்மையாக சிரிச்சாண்டி, அதனால் மட்டும் தான் நான் ஸ்டாண்ட் எடுத்தேன், இல்லைனா எடுத்துருக்கவே மாட்டேன், நான் எதுக்கிட்டே அவன் மேலே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், நான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நாடகத்தை போடுறாங்க. இந்த இடத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. நீங்கள் அங்கேருந்து முத்துக்குமரன் எனக்கு அனுப்பிவிட்டோன்னே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணீங்க, அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணீங்க, ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் முத்துக்குமரன் இங்கேருந்து அங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் லாக் பண்ணுன்ட்டு அங்கே மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது முத்துக்குமரன் ஜாலியாக சைக்கிள் எடுத்துட்டு இருப்பானே, அப்பவே நீங்கள் அங்கேருந்து இவனை மட்டுமே நோட் பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்கள் லைவ்ல பார்த்துட்டு இருந்தோம், இவனை மட்டுமே நோட் பண்ணி இவன் ஒரு கையில் சைக்கிள் எடுத்தோமோ அங்கேருந்து வேணும்னு சொல்லி கூட்டு ஒரு கையில் எடுத்தாத ரெண்டு கையில் எடுத்துன்னு சொல்லி சொன்ன ஆட்களே நீங்கள் தான். ஓகேவா? ஏன்னா அந்த வீட்டுல பல பேர் ஒரு கையில் அழுத்திருக்கான், பல பேர் வெறுமனைக்கு சுற்றி விட்டுட்டு ஃப்ரீயாக இருந்திருக்கான், எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணியிருக்கான். ஆனால் உங்கள் கண்ணுக்கு முத்துக்குமரன் மட்டும் தெரிஞ்சானா முத்துக்குமரன் மேலே உங்களுக்கு வன்மம் இருந்துன்னா அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அப்படி சொல்லும் போது ஒரு மாற்று கருத்தை வச்சு நான் சிரிச்சதுக்காண்டி தான் இது பண்ணேன், மற்றபடி அவனை நான் கவனிக்கவே இல்லை, உண்மையாக சிரிச்சாண்டின்னு சொல்லும் போது அன்சிதா சிம்பிளாக முடிச்சாங்க. அது எனக்கு தெரியல, நான் கவனிச்ச ஒருத்தையும் அவன் சிரிக்கல. அவன் ஃபர்ஸ்ட் சிரிச்சான், அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் கொஞ்சம் சேடானோடனே அவன் கவனிச்சுட்டு சேடாக தான் இருந்தான். நீ அதை பார்த்துட்டு சொன்னது கொஞ்சம் அவனுக்கு ஃபீல் ஆகிட்டு போல. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட மாட்டேன், அவன் சைக்கிளை மிதிக்க கூடாதுன்னு சொல்லும் போது நீ ரொம்ப அவனை ஹர்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால தான் அவன் சேட் ஆகிட்டானோட நான் இப்பவே பேசுறேன்னு சொல்லிட்டு குடுன்னு உள்ள வந்து தூங்கிட்டு இருந்த முத்துக்குமரன் எழுப்புறாங்க. இப்படியே தூங்கிட்டு இருந்த முத்துக்குமரன் எழுப்புறாங்க. இல்ல முத்துக்குமரன் ஒரு சம்பவம் பண்றான், தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பணும்னு முத்துக்குமரன் டக்குன்னு எந்திரிச்சு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்றான். அவன் யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறான், பார்த்தோன்னே தர்சிகான்னு தெரிஞ்சுட்டு அவன் தர்சிகான்னு தெரிஞ்சு அவனுக்கான மெமரி பவர் அடுத்து எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. இந்த பொண்ணு தானே இன்னைக்கு பிறந்த நாள் சொல்லி வேகமா கை கொடுக்குறான். எப்பா எனக்குலாம் ஏன் பிறந்தனாலே மறந்துடும்ப்பா, ஏன் பிறந்தனால கூட இருக்க முக்காவாசி பேர் பிறந்தனால எனக்கு மறந்துடும், என்னெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து எழுப்பினா எனக்கே பிறந்தனால நான் ஆச்சரியமா பார்ப்பேன், இன்னைக்கா நான் பிறந்தேன் அப்படின்னு. அந்த வகையில் அவன் எழுப்பணும்னு டக்குன்னு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். பரவாயில்ல, அவனுக்கு வந்து மெமரி பவர் உண்மையாகவே ரொம்ப அதிகமா இருக்கு. முக்கியமா அந்த விஜேஎஸ் ட்ரெஸ் மேட்ல நான் ரொம்ப கவனிச்சிட்டேன். கடைசி அந்த சாட்டர்டே எபிசோட்ல அந்த கண்ணு வச்ச ட்ரெஸ் போட்டுருப்பாரு, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அதை பார்த்துட்டு சொல்லியிருப்பானே, இது வந்து நீங்க ப்ரோமோல போட்ட சட்டை தானே சார்ன்னு சொல்லிட்டு அப்பவே அங்க சேதனே வரண்டிட்டாரு. நீ என்ன இப்படி நோட் பண்ற? அந்த அவனுக்கு மெமரி பவர் அதிகமாக
தான் இருக்கு. ஸோ அப்படி கை கொடுக்கணும், வா உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு தர்சிகா பக்கத்து பெட்ல கூட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் சொன்னது உனக்கு ஏதோ ஹர்ட் ஆயிடுச்சா, நீ சேடா இருக்கியா, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்ன மன்னிச்சுக்க சரியா, நான் டாஸ்க்கு காண்டி தான் பண்ணேன்னா அந்த இடத்துல டக்குன்னு எடுத்தடுப்புல வேற எதுவுமே பேச விரும்பல. மற்ற ஆட்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, வா எப்படி பேச வந்தனே பரவாயில்லடா, நீ அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் டாஸ்க்ல நீ சொன்னே ஹர்ட் ஆயிடுச்சு, பரவாயில்லடா விடுறான்னு சொல்லி கை கொடுத்து கட்டி பிடிச்சி சரின்னு தூங்க போயிருப்பாங்க. இந்த இடத்துல முத்துக்குமார் வைக்கிற ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா, பரவாயில்ல அது டாஸ்க், அது அப்படிதான் இருக்கு, ஓகே நீ பரவாயில்ல விடு, அது நம்ம நாளைக்கு பேசிக்கலாம், பரவாயில்ல விடுன்னு சொல்லி அவன் தூங்க கிளம்புறான். அவன் நீ பண்ணது கரெக்ட்லாம் சொல்ல வரல, நீ பண்ணிட்டல டாஸ்க்ல பண்ணிட்ட சரி விடு, டாஸ்க்ல பண்ணிட்ட சரி விடு அப்படிங்கிற பாயிண்ட்ல நிக்கிறான். அதனால தர்சிகா அவளை என்ன பண்ணன்னு தெரியாம உட்கார்ந்து வளரிக்கிட்டே இருக்காங்க. வளர்றவங்க வேலை என்ன சொல்றாங்க தெரியுமா, இல்லடா நான் டாஸ்க் ஆண்டி தான் பண்ணேன், நீ உண்மையா சிரிச்சடா, நான் பார்த்தேன்டா, அதனால மட்டுமே நான் அதை சொன்னேன்டா, அதனால மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் எடுத்தேன்டா, நான் எடுத்துருக்க மாட்டேன், உண்மையா நீ சிரிச்சடா, நீ உண்மையை ஒத்துக்கோ, நீ சிரிச்சியா இல்லைன்னு சொல்லி கேட்கும். அந்த இடத்துல திரும்ப முத்துக்குமாரன் நீ விடு நாளைக்கு பேசலாம் சரியா, நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு பெட்டை விட்டு எந்திரிச்சு படுக்க வந்துட்டான். உடனே அங்க தர்சிகாக்கு மூஞ்சே செத்து போச்சு, சுத்தமா செத்து போச்சு. இதுல நான் என்ன கேட்கிறேன், அவன் ஏன் உட்கார்ந்து இப்ப சமாதானம் பேசணும், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்குள்ள இவ்வளவு வன்மம் இருக்கு. இப்போ உங்களுக்குள்ள வன்மம் இல்லைன்னா அவன் அங்க அப்படி சிரிச்சான்னு தெரிஞ்சா, ஒரு தடவை சிரிச்சா நீங்க சொல்றீங்க, அப்படி சிரிச்சவனுக்கு இவ்வளவு பெருசா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க விரும்பிக்க மாட்டீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்க அந்த வீட்டுல ஒன்னும் கரெக்டா நடந்துக்கல, நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்ல, வீட்டுல நீ 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க, இன்னொரு மனுஷன் தப்பு பண்ற மனுஷனை டார்கெட் பண்ற பரவாயில்லைங்களா, நீங்களே இந்த வீட்டுக்கு 200% சுத்துறீங்க, -200% சுத்திட்டு இருக்கீங்க, ஓகேவா? மைனஸ்ல போயிட்டு இருக்க உங்க கிரெடிட். அப்படி இருக்கும்போது அடுத்த ஒருத்த மாட்டினா அவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கான வன்மத்தை அங்க காட்டணும்னு உங்களுக்கான உண்மை முகம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல மலுப்ப ட்ரை பண்றாங்க. முத்துக்குமரன் பார்த்தான், நாளைக்கு பேசலாமா, நீ பிறந்த நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணு சொல்லி படுத்துட்டான். படுத்தாலும் இங்க தர்சிகாக்கு மனசாரல, திரும்ப இங்க உட்காந்து நீ சிரிச்சடான்னு சொல்ல முத்துக்குமரன் சிம்பிளா முடிச்சிட்டான், நான் சிரிக்கல, என்னோட ஃபேஸ் அப்படிதான், டெஸ்ட் ஃபேஸ்னு ஒன்று சொல்லுவாங்களே, இப்போ சும்மா ஏதாச்சும் அப்படி போர் அடிக்கணும் உட்காந்துருக்கோம், மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு உட்காந்து பார்த்துருப்போம். இப்போ சில பேர் வந்து மூஞ்சி சிரிச்ச பண்ணிக்கு வச்சிருப்பாங்க, சில பேர் இப்படி ஏதாவது கூர்ந்து பார்த்துட்டே வச்சிருப்பாங்க, சில பேர் லைட் அப்படி டல்லா இருக்க மாதிரி, அந்த ரெஸ்ட் ஃபேஸ்னு ஒன்று இல்லை, அந்த ஃபேஸ் மாதிரி தான் அவங்க காட்டிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொன்று விவரமா அந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தான். என்னன்னா, இப்போ நீங்க எல்லாரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்க வன்மங்கள் எனக்கு வெளியே வந்துச்சு. இதுல நான் நிறைய பேரை சர்ப்ரைஸா பார்த்தேன், ஏன்னா இவன்லாம் இவ்வளவு வன்மத்தையோட வச்சு சமுதிரம் சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால மட்டுமே அப்படி ஒரு சிரிப்பு நான் சிரிச்சேன். அது எனக்கு நார்மலா என் ஃபேஸ்க்கு அப்படி தான் வரும்னு சொல்றேன். இது நார்மலா நமக்கே வரும். இப்போ நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கும்போது நம்மள டக்குன்னு ஒரு பாயிண்ட பிடிச்சி வச்சு லாக் பண்ணி அவனை எல்லாம் சேர்ந்து நீ தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஃபர்ஸ்ட். ஆனா கஷ்டப்பட்டுட்டு ரெண்டாவது எப்படி யோசிக்க மாட்டேன், என் கூட இருந்தீங்க எல்லாரும் வச்சு இப்படிதானே செய்வோம். கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இந்த ஃபேஸ் வரும், சிரிச்ச மணிக்கு என் கூட இருந்தீங்க என்ன வச்சு செய்றீங்களா, அந்த ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸை தான் அவங்க காட்டினா, ஓகேவா? அது தெரிஞ்சுமே வேணும்னு சொல்லி தர்சிகா அங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, இப்போ முத்து சேடா இருக்கான், இந்த பாயிண்ட் வித்தியாசமா வெளியே போயிடும், நமக்கு நெகட்டிவ் வந்துடும் சொல்லிட்டு பயந்து வந்து முத்துக்கிட்ட சாரி கேட்கறாங்க வரல, ஒரு விஷயத்த பண்றாங்க. இருந்தாலும் முத்து நாளைக்கு பேசிக்கலாம், நீ போய் பிறந்த நாள் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி தலைவன் தூங்க போயிட்டான். கடைசியில தர்சிகா என்ன பண்ணேன்னு தெரியாம, நான் பண்ணது உனக்கு ஹர்ட் ஆயிருந்தா நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி சாரி கேட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல தர்சிகா பண்ணது எல்லாமே வெஞ்சன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம வந்து சாரி கேட்டது எல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க கண்டென்ட் வெளியே போய் பெருசா ரீச் ஆயிரும். இப்போ சிம்பிளா சொல்லிட்டா, இப்போ முத்துவை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட் வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், ஓகே? கைத்தட்டல் வந்து எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது முத்துவை டார்கெட் பண்ணி இவங்க இப்படி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி முத்து சாடா இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ நம்ம தனியா பாயிண்ட் அவுட் பண்ணி மக்கள் மத்தியில போவோமே, அப்ப மக்கள் நம்மள என்ன சொல்லுவாங்க, மக்கள் நம்மள வச்சு செஞ்சுருவாங்கன்னு சொல்லி ஒரு பயத்துல மட்டுமே வந்து சாரி கேட்கறாங்க. இதுல அன்சிதாட்ட பவித்ராட்ட ஒரு பாயிண்ட்லாம் சொல்றாங்க. என்ன பாயிண்ட் தெரியுமா, நான் வந்து அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டாலாம் பார்த்தேன்டி, அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர்லாம் பண்ணியிருக்கேன், பட் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியுமா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, அதனால போய் சாரி கேட்டுறேன்னு சொல்லிட்டு என்னால சீன் கிரியேட் பண்றாங்க. மொத்தத்துல சொல்ல போனா அவங்க அதுக்கு சாரி கேட்கல, ஆடியன்ஸ்க்கு பயந்து மட்டுமே சாரி கேட்டாங்க. எப்பா முடிஞ்சா தூக்கி விட்டுருங்கப்பா, நாளைக்கு பார்த்து பண்ணி விடுங்க, உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த இடத்துல முத்துக்குமரன் இப்படியே கட் பண்ணிட்டு வந்து தூங்குனது கரெக்டா, இல்ல மத்த ஆட்கள் மாதிரி கட்டி பிடிச்சி சாரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு வந்திருந்தா கரெக்டா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.